ராகுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு மிஸ்மரைசிங் பிளானட்னு சொல்லுவோம். அதாவது ஒரு இமேஜினேஷனுக்கே எட்டாத அளவிற்கு ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு பிளானட் ராகு. என்னை பொறுத்த வரைக்கும் ராகு திசை ஒருத்தருக்கு வந்தது அப்படின்னா ஒரு பெரிய பீக்கை கண்டிப்பாக கொடுக்கும் எனது அனுபவத்தில். நமக்கு தெரிஞ்சு திரைப்படத்துலையும் சரி அரசியல்லையும் சரி பெரிய அளவுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணது எல்லாமே இந்த ராகுனுடைய பொசிஷனில் தான். ராகுன்றது ஒரு ட்ரெமாண்டலான பீக்கை கொடுக்கக்கூடியது. இகலோக வாழ்க்கைக்கு தேவையான சகல சௌகரியத்தையும் கொடுக்கக்கூடியது ராகு தான். அதே சைடில் பார்த்தீங்கன்னா அதல பாதாளத்துக்கும் கொண்டு போகிறது ராகு தான். ட்ரெமாண்டலான பலனை கொடுக்கும். ஒரு கிராஜுவலான அமைப்பே இவருக்கு தெரியாது. கண்மூடித்தனமான பலன்கள். ராட்சசன்னு பேர் ராகு ஜோதிடத்தில். ஆனால் ராகு மட்டும் ஒரு நல்ல இடங்கள்ல இப்போ நான் சொன்ன மாதிரி அமைஞ்சிட்டாவோ, முன்னாள் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மிதுன லக்னம் 11 ராகு. அதே மாதிரி உபஜய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இந்த 3, 6, 10, 11ஆம் இடங்கள் இருக்கிறது கூடுதல் சிறப்பு. அதுவும் 11ஆம் இடம்ங்கிறது ரொம்ப சிறப்பு. அவங்களுக்கு 11ல் தான் இருந்தது. அந்த ராகு திசையில தான் அவங்க வந்து சிஎம்மாவே ஆகுறாங்க. ராகுதிசை முழுக்கவே ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்கிறாங்க. குரு தான் உங்களுக்கு பாதகத்தை தந்துருச்சு. பார்த்தீங்கன்னா அந்த 18 வருஷம் தான் அவங்க ஒரு இமேஜ் கொடுத்ததே இந்த 18 வருஷம் தான். அப்போ ராகுங்கிறது ஜோதிடத்தில் மிக உன்னதமான கிரகம். அது நல்லா இருந்ததுன்னா அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனாலும் ராகுதிசை வர்றது கொடுப்பனை தான். பெரும்பாலும் 80% நற்பலன்களை தரும்.